வணக்கம். நான் சைதே மீனா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் பற்றி தான். அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் ஸ்ரீலங்கா சேர்ந்தவர், இலங்கையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அவர் கேரளாவை சேர்ந்தவர், மலையாளி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவர் சம்மந்தப்பட்ட புஸ்தகம் படித்து பார்த்துருக்கேன். அதில் அவங்க அப்பா பார்த்த இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இந்த பிரச்சனை இருக்கும். ஊர் விட்டு ஊர் போய் போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அவங்க அப்பா பார்த்துட்டு இருந்த கவர்மெண்ட் வேலையினால அவர் பாலக்காட்டில் இருந்ததுனால அப்புறம் சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாமல் அவங்க ஸ்ரீலங்கா போனதுனால அங்கே தான் எம்ஜிஆர் பிறந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எங்கே பிறக்கிறோமோ எங்கே வளர்றோமோ அந்த மொழி, அந்த வட்டார வழக்கு, இல்லைன்னா அந்த நாட்டு தொனி, நம்ம தமிழ் பேசினா கூட அந்த தொனி அதில் வரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ மம்முட்டி ஐயா இருக்கார் இல்லையா, கேரளாவில் மலையாள நடிகர் மம்முட்டி. அவர் தமிழில் நிறைய நடிச்சிருக்கிறார். மறுமலர்ச்சி, மௌனம் சம்மதம், இன்னும் கூட நடிச்சிருக்காரு, எனக்கு ஞாபகம் வரல. அவர் பேச்சு பார்த்தீங்கன்னா அதில் அந்த மலையாள வாடை அப்படியே இருக்கும். மலையாள வாடை இருக்கும், அது நல்லாவும் இருக்கும் கேட்கறதுக்கு. அதே மாதிரி தான் ஜெயராம் சார் இதில் எனக்கு ஊர்வசி அவங்க மட்டும்தான், அவங்க பேசுறதுல அந்த மலையாள வாடை இருக்காது, நல்லா பேசுவாங்க. ஜெயராம் ஐயா பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலையாள சாயல் தமிழில் இருக்கும். ஆனால் அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். வேற ஊருக்காரங்க நம்ம பாஷையை கேட்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். அது போக அது நல்லாவும் இருக்கும். இப்படி சொந்த மொழி வேற மொழிங்கும் போது அவங்க தமிழை பேசும்போது அந்த சாயல் இருக்கும் அதில். இவ்வளோ ஏன் நம்ம கமல்ஹாசன் சாரை எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தமிழுக்காக பாராளுமன்றத்தில் ஸ்பீச் கொடுத்தார் இல்லையா, அவர் ஒரு காலத்தில் சினிமாவில் நடிக்கும்போது மலையாளம், தெலுங்கு, தமிழ்னு மாறி மாறி ரொம்ப பிஸியாக இருந்திருக்கிறார். அப்படி நேரத்தில் மலையாளத்தில் டப்பிங் பேசிட்டு அப்படியே இங்கே தமிழுக்கு ஒரு பாட்டு, பன்னீர் புஷ்பங்களே அப்படின்னு, பன்னீர் புஷ்பங்களே அப்படின்னு நம்ம பாடும்போது அந்த காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம். பன்னீர் புஷ்பங்களே அப்படின்னு சொல்லி இவர் அங்கே டப்பிங் முடிச்சு இங்கே வந்த வேகத்தில் அதை எப்படி பாடியிருப்பாருன்னா எனக்கு வருதா என்னன்னு தெரியல. பன்னீர் புஷ்பங்களே, அந்த இங்கு தான் வரும், கா வராது. பன்னீர் புஷ்பங்களே அப்படின்னு அந்த மலையாள இதுலேயே பேசியிருப்பார். இதை அவரே பேட்டியில் சொல்லியிருக்காருப்பா. நான் மட்டுமே சொல்லலை, அதுக்கப்புறம் தான் நான் கவனிச்சிருக்கேன் அந்த பாட்டை. அவர் அந்த மாதிரி தான் சொந்த வாய்ஸில், அவரோட வாய்ஸில் அந்த பாட்டு பாடியிருப்பார், பன்னீர் புஷ்பங்களை. அப்படியே ஒரு தமிழரே, நல்லா தமிழ் பேசுகிறவர், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வட்டார மொழி தமிழும் பேசுகிறவர், கேரளாவில் போய் அங்கே டப்பிங் முடிச்சுட்டு இங்கே வரும்போது வந்ததும் பாடின வேதத்தில் அப்படி பாடியிருக்காரு. அப்படியே வச்சுட்டாங்க. அவரும் சொல்லியிருக்காரு பேட்டியிலேயே, இந்த மாதிரி நானே இப்படி பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் பேசுகிற தமிழ் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு கிளியராக இருக்கும். அதில் எந்த வாடையுமே, வேறு மொழி வாடை எதுவுமே இருக்காது. அவர் கண்டியில் பிறந்திருக்காரு, திரும்ப மறுபடி வேலைக்காகவே பாலக்காடு வந்திருக்காங்க. அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அவங்க அப்பா இறந்த பிறகு கும்பகோணத்தில் வசிச்சிருக்காங்க. எங்கே இருந்தாலுமே அம்மா தாய்மொழி பேசினாக்கா அந்த சாயல் பிள்ளைங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் இவர் இந்த நாடகங்களில் பேசுனது வச்சது எல்லாமே நல்ல தமிழா, அவரோட குரலுக்குன்னு ஒரு இதே இருந்தது. அது கண்பட்டது மாதிரி துப்பாக்கி சூட்டில் அந்த குரல் மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மிமிக்ரி ஆர்டிஸ்டுகள் அவர் மாதிரி பேசுனாங்கன்னா அது ரெண்டு இதுவும் பேசுவாங்க. துப்பாக்கி குண்டுக்கும் சுட்டதுக்கு முன்னாடி சுட்டதுக்கு பிறகு அந்த மாதிரி பேசுவாங்க. அப்போ பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், இப்போவும் படங்களை அப்படி இருக்கும் அவர் பேசுறது.
நல்ல ழகர லகரமெல்லாம் நல்லா உச்சரிப்பார். அதோடு இல்லாமல் அந்த வேற்றுமொழி வாசனை இருக்காது. நீங்கள் இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் அவர் யாருன்னு. சரியா? நாளைக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வரட்டுமா?